தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். பாலிட்டி ஃபுல்லாவே கோட் ரிவிஷன் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதுல விடுபட்ட பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது புக்கோட பாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே வீடியோல முடிக்கிறேன். 6ல இருந்து 9 ஸ்கூல் புக்கு அதோட எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஒரே வீடியோல முடிக்க போறேன். கோட் பிளஸ், அதாவது இனிமே நம்ம பார்க்க போற எல்லா வீடியோஸ் எக்ஸாம் வரைக்கும் நம்ம இதுமே பார்க்க போற எல்லா வீடியோஸ்க்கும் கோட் பிளஸ் ரிவிஷன் சீரிஸ் சொல்லி பேர் வச்சுக்கலாம். சரியா? இனிமேட்டு அப்படிதான் அது ரெடியா போனோம். ஒரே வீடியோல மொத்தம் முடிந்தது. டைம் வேஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். பாலிட்டில 6th ஸ்டாண்டர்ட் மொத்தம் 6 பாடம் இருக்கு. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 சொல்லிட்டு மொத்தம் 6 பாடம் இருக்கு. வரிசையா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பன்முகத்தன்மையின் அறிவோம், அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. அப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்தியா வந்து 5 இனங்களா பிரிக்கலாங்க. ஆரியர்கள், திராவிடர்கள், நீக்ராய்டு, மங்கோலாய்டு, அல்பைன்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 இனங்களாக பிரிக்கலாம். இந்தியாவில் வந்து அதிகமாக மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மாசின்றம், குறைவா மழைப்பொழிவு பெய்யக்கூடிய மாநிலம் இடம் பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். மாசின்றம் எங்க இருக்குன்னா மேகாலயா, ஜெய்சால்மர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். இந்தியாவில் பேசக்கூடிய முதல் டாப் 5 லாங்குவேஜஸ், முதன்மையான 5 மொழிகள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்காலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மராத்தி, அப்புறம் தமிழ். தமிழ் வந்து 5வது இடத்துல இருக்கு. ஏறு வரிசையில கேட்பாங்க, இறங்கு வரிசையில கேட்பாங்க. 5வது இடத்துல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் அடிச்சிருங்க. சரியா? ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, தமிழ். சரியா? இந்த 5 மொழிகளை வந்து வரிசையை ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நடனங்கள், டான்சஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பாங்கரா, குஜராத்ல வந்து கர்பா மற்றும் தாண்டியா, ராஜஸ்தான்ல வந்து கல்பெலியா மற்றும் கூமரு, உத்தரகாண்ட்ல வந்து சோலியா, உத்தரப்பிரதேஷ்ல வந்து ராஸ்லீலா, கேரளால வந்து தேயம் மற்றும் மோகினி ஆட்டம், அசாம் வந்து பீஹு, தமிழ்நாடு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதான் வந்து இந்தியாவில் கூடிய முக்கியமான டான்சஸ். இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை சொன்னவர் யார் அப்படின்னா நேரு. என்ன புத்தகத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து நேரு எழுதிய புத்தகம். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி சொன்னது யார் அப்படின்னா நேரு. இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியகம், எத்தனாலஜிக்கல் மியூசியம் சொன்னது யார் அப்படின்னா வி.எஸ். ஸ்மித். இதோட பன்முகத்தன்மை அறிவம் முடிஞ்சுங்க. அது சமத்துவம் பெறுதல், அதாவது அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 15 என்ன சொல்றதுன்னா ஜாதி, மதம், இனம், பிறப்பிடம், பாலினம் இந்த 5 காரணம் காட்டி பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 சொல்லுது. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் பாரத ரத்னா விருது எப்ப கொடுத்திருப்பாங்கன்னா 1990 கொடுத்திருப்பாங்க. அம்பேத்கர் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல PhD எப்ப முடிச்சிருப்பாங்க? 1927 முடிச்சிருப்பாரு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. மாவட்டங்கள்ல கல்வியறிவு கொண்ட மாவட்டங்கள் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கல்வியறிவு அதிகமாக உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலிடம் கன்னியாகுமரி, அடுத்த சென்னை, அடுத்த தூத்துக்குடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீலகிரி. சரியா? அதாவது கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. இது வந்து கல்வியறிவுல முதல் 4 மாவட்டம். இறங்கு வரிசையில் கேட்பாங்க, ஏறு வரிசையில் கேட்பாங்க, எப்படி வேணா கேட்பாங்க. அதே மாதிரி கல்வியறிவுல கடைசி மாவட்டம் பாத்தீங்கன்னா தர்மபுரி. பாலின விதத்துல முதன்மையான மாவட்டம் பாத்தீங்கன்னா நீலகிரி, அது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. இது வந்து பாலின விதத்துல முதல் 4 மாவட்டங்கள். கடைசி மாவட்டம் பாத்தீங்கன்னா அதுவும் தர்மபுரி. சோ கல்வியறிவுலையும் பாலின விதத்திலும் கடைசி மாவட்டம் வந்து தர்மபுரி. அந்த சரி ஒரு பேஜ்ல வந்து 4 பேரை கொடுத்திருப்பாங்க. அப்துல் கலாமே எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. விஸ்வநாதன் ஆனந்த், அதாவது 1992 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கிய முதல் நபர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான். அப்புறம் இளவலகி வேர்ல்டு செஸ், அதாவது வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் கேன்ஸ்ல நடந்திருக்கும். அதுல வந்து விருது வென்றிருப்பாங்க 2008. அதுக்கப்புறம் வந்து மாரியப்பன் வந்து ஹை ஜம்ப் கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு. அதுவும் நமக்கு தெரியும். சரியா? இதோட சமத்துவம் பெறுதல் முடிஞ்சு. அது தேசிய சின்னங்கள், நேஷனல் சிம்பல்ஸ். தேசிய சின்னங்களை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவோட தேசிய பழம் பாத்தீங்கன்னா மாம்பழம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆலமரம் வந்து தேசிய மரம், அதுவும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் லோட்டஸ், தாமரை இருக்கு. இது மூணுமே வந்து 1950. பீகாக் மயில் வந்து 1963 தேசிய பறவை. மயில் வந்து 1963. தேசிய விலங்கு புலி 1973 அறிவிச்சிருப்பாங்க. கங்கை நதி வந்து அது வந்து 2008 அறிவிச்சிருப்பாங்க. யானையும் டால்பினும் பாரம்பரிய விலங்கு, நீர்வாழ் விலங்கு. இது வந்து 2010 அறிவிச்சிருப்பாங்க. தேசிய நுண்ணுயிர் மைக்ரோ ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாக்டோபெசிலஸ் 2012 அறிவிச்சிருப்பாங்க. இதை வந்து பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பேஜ் எப்படி திருப்பினீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேசிய கொடி, நம்ம தேசிய கொடியை பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேச சேர்ந்தவர். அது வந்து முதலில் வந்து தைத்தது எந்த இடத்துல அப்படின்னா வேலூர் பக்கத்துல வந்து குடியாத்தம் சொல்லக்கூடிய இடத்துல தான் தைத்திருப்பாங்க. தேசிய கொடியோட அளவு பாத்தீங்கன்னா 3:2 இருக்கணும். மொத்தம் வந்து அந்த அசோக சக்கரத்துல மொத்தம் 24 ஸ்போக் இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. தேசிய சின்னம் பாத்தீங்கன்னா அசோகா, அது உங்களுக்கு தெரியும். கீழே அசோக சக்கரம் இருக்கும். சத்யபாபா ஜெயித்தே வாய்மே வெல்லும் சொல்லிட்டு கீழே எழுதி இருக்கும். அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. தேசிய கீதம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன தான் வந்து இந்தியாவோட தேசிய கீதம். ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாரு. அதை முதல்ல எங்க பாடியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டிசம்பர் 27, 1911 கல்கட்டா காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாரு. டிசம்பர் 27, 1911 கல்கட்டா காங்கிரஸ் மாநாட்டில் தான் தேசிய கீதம் முதல் முறை பாடப்படும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய பாடல் வந்து பங்கிம் சந்திரி சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம். ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லுவார்னா, ஜனவரி 24 1950 ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லுவார்னா, தேசிய கீதம் மாதிரி தேசிய பாடலை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லுவார். இதை கூட எக்ஸாம்ல கேட்பாங்க, யார் வந்து தேசிய கீதம் போல தேசிய பாடலை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு கேட்டாங்க. எப்படி வேணா கேட்பாங்க, எல்லாரும் ரெடியா இருக்கணும். ஸ்கூல் புக்ல எப்படி வேணா கேட்பாங்க. சரியா, ராஜேந்திர பிரசாத் இஸ் த ஆன்சர். அப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய பாடல் சொல்லிட்டேன், தேசிய இது சொல்லிட்டேன்னா, அப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய பாக்டீரியா, அதாவது தேசிய நுண்ணுயிர், நேஷனல் மைக்ரோ ஆர்கனிசம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எது அப்படின்னா லாக்டோபெசிலஸ் 2012 அறிவிச்சிருப்பாங்க. தேசிய நேஷனல் பிளட்ஜ் என்னன்னா, இந்தியாஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட சுப்பராவ் எழுதி கொடுத்த அந்த இதுதான் நேஷனல் பிளட்ஜ். சரியா, அப்ப பிங்காலி வெங்கையா வந்து தேசிய கொடி, வெங்கட சுப்பராவ் வந்து நேஷனல் பிளட்ஜ். அது ஞாபகம் வச்சுங்க. 2012 பாக்டீரியா. 1911 டிசம்பர் 27 ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பாடல் தான் தேசிய கீதமாக அறிவிச்சாங்க. கொல்கத்தா காங்கிரஸ் மாடல பாடினாரு. கொல்கத்தா காங்கிரஸ் மாடல பாடினாரு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே பேஜஸ்ல, அதாவது அதே பேஜை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே இருக்கும். அதாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரிபப்ளிக் டேங்கிறது பூர்ண சுயராஜ்ய நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வந்து காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 12. அந்த காந்தி ஜெயந்தி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், உலக அஹிம்சை நாள், சர்வதேச அஹிம்சை நாள் சொல்லிட்டு ஐநா சபை எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2007 அறிவிச்சிருப்பாங்க. 2007 தான் வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் சொல்லிட்டு அக்டோபர் 2ஆம் தேதியை ஐநா சபை அறிவிச்சாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. சரியா, இது எல்லாமே வந்து தேசிய சின்னங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம பாலிட்டி ரிவிஷன்லேயே வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம், எல்லாமே தரவா முடிச்சிட்டோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட தந்தை யார் அப்படின்னா அம்பேத்கர். மொத்தம் அரசியல் நிர்ணய சபையில 15 பெண்கள் இருப்பாங்க. சுச்சிதா கிருபாலனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரோஜினி அம்மையார், இவங்களாம் சேர்த்து மொத்தம் அரசியல் நிர்ணய சபையில எத்தனை பெண்கள்னா 15 பெண்கள். 60 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. 64 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி 1947 முதல் மீட்டிங். நிரந்தர தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்துக்கொண்டது அரசியல் நிர்ணய சபை எழுதி முடிக்க. அரசியல் நிர்ணய சபை முடிச்சப்ப 395 ஆர்டிகல்ஸ், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 448 ஆர்டிகல், 25 பகுதிகள், 12 அட்டவணைகளாக இப்பொழுது அதிகரிக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையோட புத்தகம் எங்க வைக்கப்பட்டுள்ளது என்றால் லைப்ரரியில ஹீலியம் எரிவாயு, ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் இது ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு இதான் வந்து அரசியலமைப்பு சட்டம். அப்புறம் முகவரியில் இருக்கக்கூடிய இறையாண்மை பத்தி பேசியிருப்பாங்க, சமதர்மம் பத்தி பேசியிருப்பாங்க, செக்குலர் பத்தி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸ்ல, ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்தாச்சு பாலிட்டில. சரியா, மக்களாட்சி, டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் சொன்னது யார் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் தான் வந்து டெமோக்ரஸி வந்து ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் சொன்ன நபர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். டெமோக்ரஸிங்கிற வார்த்தை வந்து கிரீக்க வார்த்தையா இருக்கக்கூடிய டெமோஸ் பிளஸ் கிராட்டஸ். டெமோஸ்னா மக்கள், கிராட்டஸ்னா ஆட்சி, மக்கள் ஆட்சி, பீப்புள் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வருது, மக்கள் ஆட்சி. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மறைமுக ஜனநாயகம், இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். சுவிட்சர்லாந்துல பொறுத்த வரைக்கும் நேரடி ஜனநாயகம், டைரக்ட் டெமோக்ரஸி சொல்லுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, அதாவது பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவும் இங்கிலாந்தும். அமெரிக்காவும் கனடாவும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி, அதாவது குடியரசுத் தலைவர் ஜனநாயகம் வந்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக நாள் எப்ப அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். இந்த செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக நாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு அறிவிச்சதும் ஐநா சபை தான். 2007 தான் இதுவும் 2007 தான். நான் வயலன்ஸ் 2007 தான். ரெண்டையும் ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 2 வந்து அஹிம்சை நாள் கொண்டாடுங்கன்னு சொன்னது ஐநா சபையும் 2007 தான். டெமோக்ரஸி டே, இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி டே, சர்வதேச ஜனநாயக நாள் செப்டம்பர் 15 கொண்டாடணும்னு சொன்னது ஐநா சபை தான். 2007 தான் சொன்னுச்சு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில வந்து பெண்களுக்கான ஓட்டுரிமை வழங்கிய முதல் நாடு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. பெண்களுக்கான ஓட்டுரிமை வழங்கிய முதல் நாடு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 1893 வழங்கியிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து 1918 வழங்கியிருப்பாங்க. அமெரிக்கா வந்து 1920 வழங்கியிருப்பாங்க. இது வந்து கடைசியா பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சரியா, இதோட மக்களாட்சி முடிஞ்சு. அது உள்ளாட்சி அமைப்பு, அதாவது மக்களாட்சி முடிஞ்சு. உள்ளாட்சி அமைப்பு அதாவது லோக்கல் பாடிஸ். சரியா, லோக்கல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன், அதாவது டோட்டல் சாப்டர் பேரே அதுதான். சரியா, இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் முதல் மாநகராட்சி எது, ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் எது அப்படின்னா மெட்ராஸ் கார்பரேஷன் 1688 உருவாக்கி இருப்பாங்க. தமிழ்நாடோட, அதாவது இந்தியாவிலே முதல் வந்து மாநகராட்சி வந்து மெட்ராஸ் 1688. முதல் நகராட்சி பாத்தீங்கன்னா வாலாஜாபேட். இந்தியாவில வந்து டவுன் பஞ்சாயத்தை முதல் அறிமுகப்படுத்திய மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தான். டவுன் பஞ்சாயத்தை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட
சிறிய பஞ்சாயத்து யூனியன்கள் எது எதுன்னு கேட்பாங்க. நீலகிரி மற்றும் பெரம்பலூர். இது வந்து பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் தான் தமிழ்நாட்டிலே சிறிய பஞ்சாயத்து யூனியன்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேசிய பஞ்சாயத்து நாள் வந்து ஏப்ரல் 24. இந்தியாவில் கிராம சபை மீட்டிங் வந்து 6 வாட்டி நடக்கும். புக்ல 4 சொல்லியிருப்பாங்க, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6 வாட்டி தேசிய கிராம சபை மாநாடு வந்து நடக்குது. எக்ஸ்ட்ரா 2 நாள் எது அப்படின்னா மார்ச் 22 தேசிய நீர் தினம். அந்த நீர் தினம் அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 1 தமிழ்நாடோட பிறந்த தினம். சரியா? இதெல்லாம் வந்து எது உள்ளாட்சி அமைப்பை பத்தியான முக்கியமான பாயிண்ட்ஸ். இதோட வந்து 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு அது 7th போவோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட்ல அப்படியே வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமத்துவம், ஈக்குவாலிட்டிங்க. ஈக்குவாலிட்டி லெசன்ல ஒண்ணுமே இருக்காது. சோஷியல் ஈக்குவாலிட்டி, சமூக சமத்துவம் சொல்லுவாங்க. சமூக சமத்துவம்னா ஒண்ணு இல்ல, ஆர்டிகல் 15 16 இருக்குல்ல, ஜாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது. அதான் வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி, சமூக சமத்துவம் சொல்லுவாங்க. அது சிவில் ஈக்குவாலிட்டி, அதாவது குடிமை சமத்துவம். இந்த குடிமை சமத்துவம் வந்து என்ன சொல்றதுன்னா, இந்தியால ஏழையோ பணக்காரனோ சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். இந்தியால ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொல்லக்கூடிய சமத்துவம் என்ன அப்படின்னா சிவில் ஈக்குவாலிட்டி, அதாவது குடிமை சமத்துவம். ஏவி டைசின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், யாரு பேர் என்னது, ஏவி டைசின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏவி டைசி ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடை வந்து அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஏவி டைசி. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏவி டைசி தான் வந்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் விதியை வந்து அறிமுகம் செய்தவர். அது வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அரசியல் சமத்துவம். இதுல மொத்தம் 3 ரைட்ஸ், உரிமைகள் சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஓட், ஓட்டுரிமை. ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆபீஸ், அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை. ரைட் டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய உரிமை. குறை சொல்லக்கூடிய உரிமை. இது 3மே வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அரசியல் சமத்துவம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, நீங்க இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கலாம், இந்திய அரசாங்கத்தை நீங்க குறை சொல்லலாம், ஆனா இந்திய நாட்டுக்கு எதிராக நீங்க பேச முடியாது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச முடியாது, இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேச முடியாது. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியில வராது, அரசியல் ஜனநாயகத்துல வராது. இது அப்படியே பேஜை திருப்பினீங்கன்னா பாக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. பாக்ஸ் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன்ல பார்த்தாச்சு. ஆர்டிகல் 14 வந்து சட்டத்துக்கு முன்னும் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 வந்து 5 காரணம் காட்டி பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிகல் 16 வந்து அதே 5 காரணம் காட்டி வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழித்தல். ஆர்டிகல் 18 வந்து பட்டங்களை துரத்தல். இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க பாக்ஸ் பாயிண்ட்ல. அதோட ஈக்குவாலிட்டி முடிஞ்சு. சரியா? அடுத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்தியாவில் உலகத்திலே ஒற்றை கட்சி முறை பின்பற்றக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா சைனா, கியூபா, வடகொரியா. இரட்டை கட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா யூகே, யூஎஸ். யூஎஸ்ல வந்து ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் 2 கட்சி இருக்கு. யூகேல பழமைவாத கட்சி லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி, அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டி 2 கட்சி இருக்கு. மல்டி பார்ட்டி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், இந்த 4 நாடுகள் வந்து பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. ஒற்றை கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, முக்கியமா என்ன கேட்பாங்க அப்படின்னா தேசிய கட்சி அந்தஸ்து, மாநில கட்சி அந்தஸ்து. தேசிய கட்சி அந்தஸ்து ஒண்ணு இல்ல, ஒரு ஏதோ அதாவது குறைஞ்சது ஒரு 4 மாநிலங்கள்ல, அதாவது 4 மாநிலங்கள்ல இருந்து அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்ல நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் 6% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா நேஷனல் பார்ட்டின்னு அங்கீகரிச்சலாம், நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அழைச்சிடலாம். அதாவது ஒரு குறைஞ்சது 4 மாநிலங்கள்ல இருந்து 6% ஓட்டை மக்களவை தேர்தல், லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும் இல்ல சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா நேஷனல் பார்ட்டி அந்தஸ்தை வாங்கிடலாம். இல்லைன்னா லோக்சபா சீட்ல ஏதோ ஒரு மாநிலத்தில் 4 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா, ஏதோ ஒரு மாநிலத்துல இருந்து 4 லோக்சபா சீட்டை ஜெயிச்சாலே நேஷனல் பார்ட்டி. இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு அட்லீஸ்ட் 3 மாநிலங்கள்ல இருந்து லோக்சபால எத்தனை சீட் இருக்கோ அல்லது குறைஞ்சது 2% சீட், லோக்சபால ஒட்டுமொத்த சீட்ல 2% சீட்டை 3 மாநிலங்கள்ல இருந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க நேஷனல் பார்ட்டின்னு அறிவிச்சிடலாம். சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல. 6% ஜெயிச்சிருக்கணும், 4 சீட்டு ஜெயிச்சிருக்கணும், 2% ஜெயிச்சிருக்கணும். 6, 2, 4 இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸ்டேட் பார்ட்டி, மாநில கட்சி அந்தஸ்துக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் 6% ஓட்டு ஜெயிச்சிருக்கணும், இல்லைன்னா சட்டமன்றத்தில் கூடிய சீட்டு எண்ணிக்கையில் 2 சீட்டு ஜெயிச்சிருக்கணும் மாநில கட்சி அந்தஸ்து பெற. இல்லை அப்படின்னா அதே சட்டமன்ற எத்தனை சீட்டோ அதுல வந்து 3% சீட்டை வந்து ஜெயிச்சிருந்தா போதும். சரியா? 6%, 2 சீட்டு, 3%, இது 3 வந்துச்சுன்னா ஸ்டேட் பார்ட்டி. 6%, 4 சீட்டு, 2%, இது 3 வந்துச்சுன்னா நேஷனல் பார்ட்டி. தேசிய எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர், தேசிய சின்ன ஆணைங்கிறது 1968 பிறப்பிக்கப்பட்டது. நேஷனல் சிம்பிள் ஆர்டர் 1968 பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சரியா? இதோட வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது அரசியல் கட்சிகள் முடிஞ்சு. அது ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. இது ஆல்ரெடி நம்ம ரிவிஷன்ல பார்த்தாச்சு. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு மாநில கட்சி, அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட், ஸ்டேட்டோட ஹெட் யார் அப்படின்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் அப்படின்னா கவர்னர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர், சிஎம். அதே மாதிரி பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். உண்மையான தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். சரியா? ஒரு மாநில அரசுங்கிறது யார் யாரெல்லாம் அடங்கும் அப்படின்னா கவர்னர், சிஎம், அமைச்சர்கள், ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்தா மாநில அரசு சொல்லுவாங்க. அமைச்சர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும்.
உயர்நீதிமன்ற நீதிபதி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட். உயர்நீதிமன்ற நீதிபதியோட அதிகபட்ச வயசு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 62 வயசு. அதாவது அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 62 வயசு. மாவட்ட நீதிபதிகள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது யார் அப்படின்னா கவர்னர். ஞாபகம் வச்சுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது யார் அப்படின்னா கவர்னர். சரியா, கவர்னர் வந்து பெயரளவு தலைவர், சிஎம் வந்து உண்மையான தலைவர். கவர்னர் ஆவதுக்கு குறைஞ்சது வந்து 35 வயசு இருக்கணும். எம்எல்ஏ ஆவதுக்கு குறைஞ்சது வந்து 25 வயசு இருக்கணும். எம்எல்சி சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதுக்கு 30 வயசு இருக்கணும். சரியா, இந்தியாவிலே வந்து எல்லா மாநிலங்களிலும் ஓரவை முறை தான். ஆனா ஒரு 6 மாநிலங்கள் மட்டும் ஈரவை முறை இருக்கு. 6 மாநிலங்களில் ஈரவை முறை இருக்கு. அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மேப்ல கேரளா தமிழ்நாடுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஞாபகம் வச்சுங்க. மேல கூடிய எல்லா மாநிலங்கள், எடுத்துக்காட்டுக்கு தென் மாநிலங்கள் எல்லாமே கேரளா தமிழ்நாடு தவிர, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 4 மாநிலங்கள் இருக்கா? 4 ஸ்டேட்ஸ் இருக்கா? இந்த 2 ஸ்டேட்டுக்கு மேல கூடிய அந்த 4 ஸ்டேட்ஸ் இருக்கா? அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. இத 4 தவிர நார்த் இந்தியால உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த 6 மாநிலங்கள வந்து ஈரவை முறை இருக்கு. அதாவது பைகாமரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம் இருக்கும், சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்கு. சரியா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ஞாபகம் வச்சுங்க. சரியா, இதோட வந்து மாநில அரசு முடிஞ்சு. மீதி எல்லாமே வந்து நம்ம பாலிட்டி கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஊடகமும் ஜனநாயகமும் இல்ல பெருசா ஒண்ணுமே இருக்காது. பெருசா ஊடகம் ஜனநாயகத்து ஒன்றும் இருக்காது. 1453ல 1453ல குட்டன்பர்க் அப்படிங்கிற நபர் வந்து அச்சகத்தை முதல் முறை உருவாக்கினார். பிரிண்டிங் பிரஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை குட்டன்பர்க் இன் 1453. அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ, அனைத்து இந்திய ரேடியோங்கிறது 1936ல உருவாக்குவாங்க. அது பின்னாடி ஆகாசவாணின்னு சொல்லிட்டு 1956ல் மாற்றப்படும். அப்புறம் வந்து இந்தியா ஜனநாயகத்தின் 4வது தூண் வந்து மீடியா தான். முதல் 3 தூண்கள் பாத்தீங்கன்னா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. 4வது தூண் எது அப்படின்னா மீடியா தான். மீடியா இஸ் தி 4th பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி. ஃபர்ஸ்ட் 3 பில்லர் யாரு அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. சரியா, இவ்வளவுதான் வந்து குடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் முக்கியமானது கூட. மீடியா அண்ட் டெமோக்ரஸி, ஊடகமும் ஜனநாயகம், அத பார்த்தாச்சு. பெண்கள் மேம்பாடு, அதாவது உமன் எம்பவர்மெண்ட்ல அந்த பாக்ஸ்ல வந்து எல்லா பெண்கள்லாம் முக்கியமான பெண்கள். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே வரிசையா பார்த்துருவோம். முதல் இந்திய நிதியமைச்சர் மற்றும் முதல் இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஃபர்ஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். முதல் இந்திய டிஜிபி யார் அப்படின்னா கஞ்சன் பட்டாச்சாரியா. முதல் இந்தியன் டிஜிபி யார் அப்படின்னா கஞ்சன் பட்டாச்சாரியா. முதல் இந்தியன் ஐபிஎஸ் ஆபீசர் யார் அப்படின்னா கிரண் பேடி. முதல் இந்தியன் ஐபிஎஸ் ஆபீசர் யார் அப்படின்னா கிரண் பேடி. முதல் இந்திய பெண் சிஎம், பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா சுச்சேத்ரா கிருபாலனி. உத்தரப்பிரதேச சிஎம் இருப்பாங்க. இவங்க தான் முதல் இந்திய பெண் சிஎம் யார் அப்படின்னா சுச்சேத்ரா கிருபாலனி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவின் முதல் ஸ்பீக்கர், அதாவது லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மீரா குமார். இந்தியாவின் முதல் லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மீரா குமார். இந்தியாவின் முதல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யார் அப்படின்னா ஃபாத்திமா பிபி. இந்தியாவின் முதல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா ஃபாத்திமா பிபி. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிரதிபா பட்டேல். இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் உமன், எல்லாமே உமன், பெண் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிரதிபா பட்டேல். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பெண் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிரதிபா பட்டேல். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கினவங்க யார் அப்படின்னா அருந்ததி ராய். புக்கர் பிரைஸ் வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னா அருந்ததி ராய். இந்தியாவை வந்து மவுண்ட் எவரெஸ்டை வந்து அளந்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா பச்சிந்திரா பால். பச்சிந்திரா பால் தான் வந்து இந்தியாவின் முதல் மவுண்ட் எவரெஸ்டை அளந்த முதல் பெண்மணின்னு சொல்லுவோம். இந்தியாவில் நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெரசா. இந்தியாவின் நோபல் விருது வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெரசா. இந்தியாவில் வந்து கேபினெட் முதல் பெண் கேபினெட்ல இடம்பெற்ற நபர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். அதே மாதிரி இந்தியா ஐநா பொது சபையின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா அதுவும் விஜயலட்சுமி பண்டிட். ஐநா கேபினெட்னா விஜயலட்சுமி பண்டிட். நிதியமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்னா நிர்மலா சீதாராமன். டிஜிபினா கஞ்சன் பட்டாச்சாரியா. ஐபிஎஸ் ஆபீசர்னா கிரண் பேடி. பிரசிடென்ட்னா பிரதிபா பட்டேல். உமன் ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மீரா குமார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யார் அப்படின்னா ஃபாத்திமா பேபி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா சுச்சேந்திரா கிருபாலனி. முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. அருந்ததி ராய் வந்து புக்கர் பிரைஸ். பச்சிந்திரா பால் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னை தெரசா வந்து முதல் நோபல் பிரைஸ் வாங்கின பெண்மணி. அப்புறம் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வந்து முதல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்தியாவின் முதல் பெண்மணி ஃபாரின் மினிஸ்டர் யார் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். சரியா, அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுங்க. இதோட வந்து பெண்கள் மேம்பாடு முடிஞ்சு. அது நுகர்வோர் பாதுகாப்பு, சந்தையை விட்டுருங்க, அது எக்கனாமிக்ஸ், கன்சூமர் ப்ரொடெக்ஷன். சரியா, அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. IRDAI
இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்தது எப்ப அப்படின்னா 1986 வந்திருக்கும். 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கும். அது 2019 சட்டத்திருத்தம் செஞ்சிருப்பாங்க. 2019 சட்டத்திருத்தம் செஞ்சிருப்பாங்க. 1986 அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. சரியா? இந்த 2019 சட்டத்திருத்தம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கரெக்டா 1984 அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. டிசம்பர் 24 போல, டிசம்பர் 24 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அறிமுகம் செய்வாங்க. 2019 சட்டத்திருத்தம் செய்வாங்க. சட்டத்திருத்தத்தில் என்ன சேர்க்கப்படும் முக்கியமா அப்படின்னா இ காமர்ஸ், டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் முறை, அப்புறம் ரெட்ரஸல் மெக்கானிசம், குறை தீர்க்கும் காரணிகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேர்க்கப்படும். நேஷனல் கன்சியூமர் அத்தாரிட்டி, அதாவது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம் சொல்லிட்டு 1988 அமைக்கப்படும். 1 கோடிக்கு மேல இருந்தா நேஷனல், 25 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் இருந்தா ஸ்டேட், 25 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறது யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். நுகர்வோர் பிரச்சனைய 1 கோடி மேல இருந்தா நேஷனல், இது எக்ஸாம்ல கேட்பாங்க. 25 லட்சத்துல இருந்து 1 கோடினா ஸ்டேட், 25 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அது டிஸ்ட்ரிக்ட். சரியா? லாஸ்டா பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீடு சட்டம் லீகல் மெட்ரோலாஜி ஆக்ட் வந்து 2009, எசென்ஷியல் கம்யூனிட்டிஸ் ஆக்ட் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, பிளாக் மணி கருப்பு பணம் சட்டம் வந்து கருப்பு பணம் சட்டம் வந்து 1980. ஆனா இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. அதனால இந்த வாட்டி கேட்பாங்களான்னு சொல்ல தெரியல. இது எல்லா விஷயமும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க, மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதோட வந்து நுகர்வோர் பாதுகாப்பு முடிஞ்சு. இதோட ஒட்டுமொத்த 7th ஸ்டாண்டர்டே முடிஞ்சு. ஒட்டுமொத்த 7th ஸ்டாண்டர்டே இதோட முடிஞ்சு. சரியா? தண்ணி கொடு. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். 8th ஸ்டாண்டர்ட்ல மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். இல்ல மெஜாரிட்டி வந்து நம்ம வந்து கோட் ரிவிஷன்ல பார்த்தாச்சு, அந்த ரிவிஷன் சீரீஸ்ல பார்த்தாச்சு. விட்டு போன சில பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, முக்கியமான சில பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் வந்து அதாவது ஒரு அமைச்சர் ஆவதுக்கோ முதலமைச்சர் ஆவதுக்கோ ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏ ஆகணும். ஆனா சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆகாமையே வந்து அமைச்சர் ஆக முடியுமா முதலமைச்சர் ஆக முடியுமா கேட்டீங்கன்னா ஆக முடியும். அதாவது சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆகாமையே ஒரு முதலமைச்சர் ஆகிட முடியும், ஒரு அமைச்சர் ஆக முடியும். ஆனா 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஏதாவது தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி காட்டணும். சரியா? அப்ப எம்எல்ஏ ஆகிதான் அமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் அமைச்சரோ முதலமைச்சரோ ஆகிடலாம். 6 மாசத்துக்குள்ள நம்ம ஏதோ ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏ சீட்டை வந்து வாங்கியிருக்கணும். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க, இந்த எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு உண்டு. சரியா? வேற என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை. சட்ட மேலவை வந்து 6 மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். அந்த சட்ட மேலவையில வந்து குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது குறைஞ்சபட்சம் எத்தனை சீட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னா 40 சீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் எத்தனை சீட்டு தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1/3 சீட்டை தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 40 சீட்டுக்குள்ள கீழே இருக்கக்கூடாது சட்ட மேலவையில, 1/3 சீட்டுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 நம்பரை ஞாபகம் வச்சுங்க. சட்ட மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா ஈஸி 1/3 வந்து சட்ட மன்றம் இருக்குல்ல, சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது சட்டமன்ற நபர்கள் வந்து ஓட்டு போட்டு 1/3 நபர்களை வந்து அனுப்புவாங்க சட்ட மேலவைக்கு. ரிமைனிங் 1/3 அதாவது இன்னொரு 1/3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி தேர்தல் மூலமாக வந்து மறைமுக தேர்தல் மூலமாக வந்து சேருவாங்க சட்ட மேலவைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/12 பிளஸ் 1/12. இந்த 1/12 பிளஸ் 1/12 எப்படி வருவாங்க அப்படின்னா பேராசிரியர்கள், உயர்நிலை பள்ளிகளுடைய பேராசிரியர்கள் ஓட்டு போடுவாங்க. மற்றும் கிராஜுவேட்ஸ், அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் கூடிய கிராஜுவேட்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. இது 1/12 பிளஸ் 1/12. மீதி இருக்கக்கூடிய ஒரு 1/6 எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா இவரு யாரு கவர்னர் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனுப்புவார். நான் யாரை சொல்றேன், சட்ட மேலவையில உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். 1/3 வந்து சட்டமன்றம் அனுப்புறாங்க, 1/3 வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அனுப்புது, 1/12 வந்து டீச்சர்ஸ் அனுப்புறாங்க, 1/12 வந்து கிராஜுவேட்ஸ் அனுப்புறாங்க, 1/6 வந்து கவர்னர் வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனுப்புறாங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். சரியா? சட்ட மேலவை எப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சட்ட மேலவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a permanent body, ராஜ்யசபா மாதிரி மாநிலங்களவை மாதிரியே இது ஒரு நிரந்தர அமைப்பு தான். எவ்ரி 2 இயர்ஸ் வந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ராஜ்யசபா மாதிரியே. சரியா? அதனால வந்து இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்ல. ராஜ்யசபாவுக்கும் சட்ட மேலவைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான். தேர்தலை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த மாற்றம் இருக்கும். சரியா? ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டமன்றங்கள் வந்து ஓட்டு போட்டு அனுப்புவாங்க, அதுவும் மறைமுக தேர்தல் தான். சட்ட மேலவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஓட்டு போட்டு அனுப்புவாங்க. இது யாரை பொறுத்த வரைக்கும், சட்ட மேலவையை பொறுத்த வரைக்கும். சரியா? சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சீட் 500 சீட் இருக்கணும், 500 சீட்டு தாண்டக்கூடாது. குறைஞ்சபட்ச சீட் வந்து 60 இருக்கணும், 60 கீழே வரக்கூடாது. சரியா? குறைஞ்சபட்சம் 60,
அதிகபட்சம் 500 சீட் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து 234 சீட் இருக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எதை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சட்ட அதிகாரம் என்ன, அதோட நிர்வாக அதிகாரம் என்ன, ஆளுநருக்கு எப்படி மசோதா அனுப்புவாங்க, ஆளுநர் அது எப்படி கையெழுத்து போடுவாரு, ஒரு உயர்நீதிமன்றம் எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரிவிஷன் பாலிட்டி ரிவிஷன் கிளாஸஸ்ல பார்த்து முடிச்சாச்சு. இல்லாத சில பாயிண்ட்ஸ் பாக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். பாக்ஸ் பாயிண்ட்ஸ் இல்ல இந்த சாப்டர்ல, இல்லாத சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். சரியா, முக்கியமான பாயிண்ட்ஸ். ரைட்டா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிமக்களும் குடியுரிமையும், அதாவது சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். இது மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சு. எடுத்துக்காட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. குடியுரிமை சட்டம் 1955. குடிமை வந்து பகுதி 2. குடியுரிமை பத்தியான ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும். நாடாளுமன்றம் மட்டும்தான் குடியுரிமை சார்ந்த சட்டங்களை ஏற்ற முடியுங்கிறது ஆர்டிகல் 11ல கூறப்பட்டிருக்கு. குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்கு. பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவின் மூலமாக, இயல்புரிமை மூலமாக, வேற நாட்டை கைப்பற்றுவது மூலமாக குடியுரிமை பெறலாம். இது 5 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. வேற என்ன குடியுரிமை பத்தியான முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுவோம். பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த நபர்களுக்காக அவங்களுக்கு ஒரு சிறப்பு நாள் வந்து ஜனவரி 9. காந்தி ஜெயந்தி இந்தியாவுக்கு வந்தால அந்த நாளை வச்சு நம்ம கொண்டாடுறோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இதை கொண்டாடுவோம். எந்த அமைச்சர் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு கேட்பாங்க எக்ஸாம்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக இதை கொண்டாடுவோம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அடிப்படை உரிமை இருக்குல்ல, அடிப்படை உரிமை வந்து அந்நியருக்கும் பொருந்தும், நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கும் இந்தியன் குடிமக்களுக்கும் பொருந்தும். ஆனா ஒரு 5 ஆர்டிகல் மட்டும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அந்நியர்களுக்கு பொருந்தாது. எது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து 5 ஆர்டிகல் மட்டும் இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் தான் பொருந்தும், ஃபாரினர்ஸ்க்கு பொருந்தாது. அந்த 5 ஆர்டிகல் எக்ஸாம்ல கேட்பாங்க. 15, 16, 19, 29, 30. இந்த 5 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 ஆர்டிகல் வந்து அடிப்படை உரிமை ஆர்டிகல்ஸ். இந்த 5 அடிப்படை உரிமையும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அந்நியர்களுக்கு பொருந்தாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரியா. இந்தியா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் இரட்டை குடியுரிமை. நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன அர்த்தம்னா, நேஷனாலிட்டிங்கிறது நான் எந்த பிறக்கிறேனோ, அதாவது எந்த இனத்தை சேர்ந்திருக்கேனோ நான் நேஷனாலிட்டி, அது எங்க எப்போ மாறாது. சிட்டிசன்ஷிப்ங்கிறது நான் எங்க பிறக்கிறேன் விட்டுருங்க, நான் எந்த நாட்டில் வசிக்கிறேன் அந்த நாட்டில் பதிவின் மூலமாக நான் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சுக்கலாம். இட் இஸ் அ லீகல், அதாவது சிட்டிசன்ஷிப் இஸ் a லீகல் ரைட்னு சொல்லலாம். லீகல் ரைட்னா என்னன்னா சட்டபூர்வமான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏதா குடியுரிமை. சரியா. சோ அவ்வளவுதான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் குடிமக்கள் மற்றும் குடியுரிமையை பொறுத்த வரைக்கும். சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம் முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சமய சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா லத்தீன் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணது யார், அதை வந்து உருவாக்குனது, அதாவது அந்த வார்த்தையை வந்து முதலில் வந்து அறிமுகப்படுத்தி அவர் யாருன்னு கேட்பாங்க, ஜார்ஜ் ஜாக்கப் தான் வந்து சமய சார்பின்மைங்கிற வார்த்தை அறிமுகப்படுத்தி இருப்பாரு. 3 கோட்பாடுகள் முக்கியம். பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் நியூட்ரலிட்டி. அதாவது சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நிலைத்தன்மை கோட்பாடு, நடுநிலை கோட்பாடு. லிபர்ட்டினா என்னன்னா, ஒரு மாநிலம் வந்து எந்த ஒரு மதத்தை வந்து ஒரு நபர்கள் பின்பற்றலாம் சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டா அது பேர் லிபர்ட்டி. ஈக்குவாலிட்டினா என்னன்னா, எல்லா மதத்துக்கும் ஒரு நாடு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம், சமத்துவ கோட்பாடுன்னு அர்த்தம். நியூட்ரலிட்டி அப்படின்னா எல்லா மதத்துக்கும் நடுநிலை தன்மையோட செயல்பட்டுச்சுன்னா ஒரு நாடு அரசாங்கம் அப்படின்னா அது வந்து பிரின்சிபல் ஆஃப் நியூட்ரலிட்டி. சரியா, நடுநிலை கோட்பாடுன்னு அர்த்தம். இந்த 3 கோட்பாடுகளை ஞாபகம் வச்சுங்க. செகுலரிசம் பொறுத்த வரைக்கும், அதாவது சமய சார்பின்மையை பொறுத்த வரைக்கும் கோட்பாடு. அப்புறம் வந்து எக்ஸாம் முக்கியமான ஒன்று கேட்பாங்க. அசோகோட கல்வெட்டுல 12வது கல்வெட்டு வந்து 12வது ராக் எடிட் வந்து மத சார்பின்மையை பத்தி பேசுது. அசோகோட கல்வெட்டுல 12வது ராக் எடிட் வந்து மத சார்பின்மையை பத்தி பேசுது, அதாவது சமய சார்பின்மையை பத்தி பேசுது. அதுமே அக்பர் வந்து ரிலிஜியஸ் பாலிசி, அதாவது மத சார்பின்மை கோட்பாடு, சமய சார்பின்மை கோட்பாடை வந்து முன்னிறுத்தினான்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. அக்பர் வந்து ரிலிஜியஸ் பாலிசி, ஃப்ரீ ரிலிஜியஸ் பாலிசி, சுதந்திர மத சார்பின்மை கோட்பாடு. அசோகாவோட 12வது கல்வெட்டுல வந்து மத சார்பின்மை பத்தி எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வழக்கு ஞாபகம் வச்சுங்க, ரத்திலால் அஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. ரத்திலால் அஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1954 வழக்கு. இந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படின்னா, மத சார்பின்மை, அதாவது சமய சார்பின்மையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நியர்களுக்கும் பொருந்தும், குடிமக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்குல தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னா, ரத்திலால் அஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, அதாவது பம்பாய் மற்றும் ரத்திலால் இந்த வழக்குல தான் வந்து சமய சார்பின்மைங்கிறது இந்திய குடிமக்களுக்கும் பொருந்தும், ஏலியன்ஸ் அதாவது ஃபாரினர்ஸ்க்கும் பொருந்தும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சமய சார்பின்மைக்கான ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 25, 26, 27, 28, 29 பிராக்கெட் 2. சரியா. 15 வந்து 5 காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது.
ஐந்தும் காரணம் காட்டி வேலைவாய்ப்பு பாகுபாடு பார்க்கக்கூடாது, எந்த மதத்தையும் பின்பற்றலாம் பரப்பலாம். 26 வந்து மதம் சார்ந்த மடங்களை நடத்தலாம். 27 வந்து மதம் சார்ந்த மடங்கள் நடத்துவதற்கு வரி செலுத்த தேவையில்லை. 28 வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். 29 வந்து மைனாரிட்டிக்கான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். சரியா, அது 30 இருக்கும். சரியா, 29 வந்து அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சமய சாபியமில்லை, இது எல்லாமே வந்து பாக்ஸ்ல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ், அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எந்த சாப்டர்ல அப்படின்னா செக்யூலரிசம் அப்படிங்கிற சாப்டர்ல. ரைட்டா, அடுத்து மீதி எல்லாமே நம்ம பார்த்ததுதான். மீதி எல்லாமே நான் வந்து பிரியாம்பிள்ல செக்யூலரிசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்ததுதான். இந்த சமய சாபியமில் வந்து லாஜிக்கா தாங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாவது லாஜிக்கா, பிலாசபி, தத்துவ ரீதியா, ஒரு கான்செப்ட் ரீதியா கேட்பாங்க. அது என்ன வேணா கேட்பாங்க, அது நம்ம யோசிச்சாலே ஆன்சர் அடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. சரியா, அது வந்து இதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சமய சாபியமையில ஒரு மாநில ஒரு நாடு இப்படி பண்ணா சமய சாபியமையா, இப்படி பண்ணா சமய சாபியமையான்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க. அது கொஞ்சம் யோசிச்சாலே ஆன்சர் அடிச்சிடலாம். 4 பாயிண்ட்ல ஏதோ 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடும். சரியா, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்க. அடுத்து வந்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபைகளும், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல நம்ம ரிவிஷன்ல பார்த்திருப்போம். மனித உரிமைகள், அதாவது அடிப்படை உரிமை, மனித உரிமைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வரிசையா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டா போதும். யுனைடெட் நேஷன் ஹியூமன் டிக்ளரேஷன், ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன், ஐநாவின் மனித அறிக்கை. சரியா, மனித உரிமை அறிக்கை, அதை ஞாபகம் வச்சுங்க. 1948 வெளியிட்டிருப்பாங்க. டிசம்பர் 10 வந்து மனித உரிமை நாள். டிசம்பர் 10 வந்து என்னது, மனித உரிமை நாள் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன்ல வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 30 ஆர்டிகல்ஸ். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. 30 ஆர்டிகல்ஸ் இது எக்ஸாம்ல கேட்பாங்க. வேற என்ன நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் அக்டோபர் 12 1993 உருவாக்குனாங்க. இட் இஸ் a statutory body, சட்டப்பூர்வ அமைப்பு. இட் இஸ் a non-constitutional body, அரசியலமைப்பு சட்ட அமைப்பு அல்ல. எது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, தேசிய மனித உரிமை ஆணையம், அது சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியலமைப்பு சட்ட அமைப்பு இல்ல. அக்டோபர் 12 1993 தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து சிவில் கோர்ட்டுக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு இருக்கு. இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன உரிமை இருக்கோ அது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்கும். சரியா, அதை ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன். சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பதவி காலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 70 வருஷம். பதவி காலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 70 வருஷம். மனித உரிமை வந்து குழந்தை உரிமை, பெண்கள் உரிமை, மற்ற ஜெயில கண்காணிக்கும் உரிமை, எல்லா உரிமைகளும் பார்க்கக்கூடிய ஆணையம் தான் தேசிய மனித உரிமை ஆணையம். மாநில மனித உரிமை ஆணையம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17 1997 உருவாக்கி இருப்பாங்க. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம். ஒரு நேஷனலுக்கு எப்படி நேஷனல் இருக்கோ ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட் இருக்கு. சரியா, தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம்ங்கிறது ஏப்ரல் 17 1997. இதை கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சரியா, இது வந்து எதை பத்தி பேசுறோம், ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுறோம். அது மாதிரி கன்வென்ஷன், அதாவது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சைல்ட் ரைட்ஸ், குழந்தை உரிமைக்கான ஒரு ஒப்பந்தம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது எப்ப போட்டிருப்பாங்க அப்படின்னா நவம்பர் 20 1989. இதுவும் கொடுத்திருப்பாங்க. நவம்பர் 20 1989 குழந்தை உரிமைக்கான, அதாவது சர்வதேச குழந்தை உரிமைக்கான ஒப்பந்தம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த டேட்டை ஞாபகம் வச்சுங்க. குழந்தை உரிமைனா 1989 நவம்பர் 20ங்க. தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம்னா 1997 ஏப்ரல் 17ங்க. தேசிய மனித உரிமை ஆணையம்னா அக்டோபர் 12 1993ங்க. இது 3 வருஷம் 3 மாசத்தை ஞாபகம் வச்சுங்க, 3 நாட்களை ஞாபகம் வச்சுங்க. சரியா, குழந்தை உரிமைக்கான ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 24 பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 24 வந்து குழந்தை உரிமைக்கான ஆர்டிகல். ஆர்டிகல் 39 பிராக்கெட் எஃப், ஆர்டிகல் 24 குழந்தை உரிமைக்கான ஆர்டிகல், 39 பிராக்கெட் எஃப் குழந்தை உரிமைக்கான ஆர்டிகல், 45 வந்து குழந்தை உரிமைக்கான ஆர்டிகல். இது வந்து அடிப்படை உரிமை, சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் ஒழிக்க வேண்டும். 39F வந்து டிபிஎஸ்பி, இந்திரா காந்தி சேர்த்திருப்பாங்க. இதை 42 சட்டத்தில் சேர்த்திருப்பாங்க 42nd அமெண்ட்மெண்ட்ல. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தைகளின் சுகாதாரத்தை மேம்படுத்தணும் சொல்லுது. 45 வந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து மற்றும் கல்வி வழங்க வேண்டும் சொல்லுது. இதுவும் டிபிஎஸ்பி. இது ரெண்டும் டிபிஎஸ்பி, இது அடிப்படை உரிமை. சரியா, இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிகல்ஸ், அங்க கூடிய ஆர்டிகல்ஸ். இது தவிர சட்டங்கள் சொல்லிட்டு வரிசையா போட்டிருப்பாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1998, 1998 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்ங்கிறது 1998. போக்சோ சட்டம் 2012, போக்சோ சட்டம் 2012, சிறார் சட்டம், சிறார் நீதி சட்டம், ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து 2000. இதை அமெண்ட்மெண்ட் பண்ணது, சட்டத்திட்டம் பண்ணது 2015. இதை சட்டத்திட்டம் பண்ணது 2015 நிர்பயா வழக்குக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைல்டு லேபர் ஆக்ட் வந்து 1986. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986. இது ஞாபகம் வச்சுங்க. இது ஹெல்ப்லைன் நம்பர், போக்சோ சட்டம், ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்ட், அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சீனியர் சிட்டிசன் ஆக்ட், வயது முதியோர் சட்டம் வந்து 2007. வயது முதியோர் சட்டம் வந்து 2007. சர்வதேச பெண்களுக்கான ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அது எப்ப போட்டிருப்பாங்கன்னா 1995 பீஜிங் மாநாட்டில் போட்டிருப்பாங்க.
பீஜிங் மாநாட்டில் சர்வதேச பெண்களுக்கான ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. 1995 பீஜிங் மாநாட்டில் போட்டிருப்பாங்க. இதே ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி பெண்கள் சார்ந்த சட்டங்கள் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இது என்னது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எது விதவை மறுமண சட்டம். விதவை மறுமண சட்டம் 1856. ஹிந்து திருமண சட்டம் 1955. ஹிந்து திருமண சட்டம் 1955. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகப்பேறு ஊதிய சட்டம் 1961. மகப்பேறு ஊதிய சட்டம் 1961. மகப்பேறு ஊதிய சட்டம் அது ஞாபகம் வச்சுங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வரதட்சணை கொடுமை சட்டம் 1961 தான். ஸோ வரதட்சணை கொடுமை டவுரியும் மகப்பேறு ஊதை மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் இது ரெண்டுமே வந்து 1961. இந்து திருமண சட்டம் வந்து 1955. விடோ மேரேஜ் ஆக்ட் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து 1856. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1948 வந்து தொழிற்சாலைகள் சட்டம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் இதெல்லாம் பெண்கள் சார்ந்த சட்டங்கள், பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் ஃபேக்டரிஸ் ஆக்ட். 1951 வந்து தோட்டக்கலை அதாவது பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் தோட்டக்கலை தொழிலாளர் சட்டம் 1951. 1952 வந்து மைனிங் ஆக்ட் இது மூணுமே சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. ஃபேக்டரிஸ் ஆக்ட், தோட்டக்கலை பிளான்டேஷன் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட் இது மூணுமே 3 வருஷம். டவுரி மெட்டர்னிட்டி, ஹிந்து மேரேஜ் ஆக்ட், விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுங்க. விதவை, ஹிந்து, டவுரி மகப்பேறு அதாவது வரதட்சணை மகப்பேறு, தொழிற்சாலை, தோட்டக்கலை, மைனிங் சுரங்க சட்டம் இதெல்லாமே வந்து பெண்களுக்கான சட்டங்கள். ஈவி டீசிங் ஆக்ட் வந்து 1997. ஈவி டீசிங் ஆக்ட்ங்கிறது 1997. இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன்டீசென்ட்டா வந்து பிஹேவ் பண்ணா சட்டப்படி குற்றம். பெண்களுக்கு எதிராக இன்டீசென்ட்டா சைகை காட்டுறது வேற ஏதாவது வந்து சிம்பிள் காட்டுறது பெண்களுக்கு எதிராக காட்டுனீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். 1999 படி உங்களுக்கு தண்டனை உண்டு. 1997ங்கிறது ஈவி டீசிங் ஆக்ட் அதாவது ஈவி டீசிங் பண்ணா இருக்கக்கூடிய சட்டம் வந்து 1997. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து 2013. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து 2013. விசாகா கைட்லைன்ஸ் வந்து 1997. விசாகா கைட்லைன்ஸ் வந்து 1997. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதாவது இது குடும்ப வன்முறை சட்டம் வந்து 2005. குடும்ப வன்முறை சட்டம் 2005 வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இது எல்லா சட்டங்களும் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லா சட்டங்களும் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டிக்ளரேஷன். இந்த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் சாப்டர் ஃபுல்லாவே சட்டங்கள், நாட்கள், வருஷங்கள் இதாக கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே பார்த்துட்டோம். சரியா? அது வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4-5 தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். என்னென்ன ஃபாரின் பாலிசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னா பஞ்சசீல ஒப்பந்தம். பஞ்சசீல ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போடப்பட்டது 1954 போடப்பட்டது. ஓ நாட்டுக்குள்ள நான் வர மாட்டேன், என் நாட்டுக்குள்ள நீ வராத, அதை நான் தலையிட மாட்டேன், நீ இதை தலையிடாத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதான் வந்து பஞ்சசீல ஒப்பந்தம். அடுத்த பஞ்சசீல ஒப்பந்தம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அது அனிசரா இயக்கம். இந்த அனிசரா இயக்கம்ங்கிறது பனிப்போர் அதாவது உலக போர்ல பனிப்போர் கோல்டு வார் சம்பந்தத்துல அமெரிக்கா தனியா இருக்கும், ரஷ்யா தனியா இருக்கும், நடுவில் இந்தியா மட்டும் நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அனிசரா இயக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இது எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா பண்டுங் மாநாடு. பண்டுங் இது எக்ஸாம்ல கேட்பாங்க. பண்டுங் அனிசரா இயக்கம் எந்த மாநாட்டில் தொடங்கப்பட்டதுன்னா பண்டுங் மாநாடு 1955 தொடங்கப்பட்டது. 1955 தொடங்கப்பட்டது. சரியா? இதோட முதல் மாநாடு எப்ப நடந்திருக்கும்? இது இயக்கம் தொடங்கப்பட்டது பண்டுங்ல 1955. முதல் மாநாடு எப்பன்னு கேட்பாங்க. பெல்கிரேடு. பெல்கிரேடு எங்க இருக்குன்னா யுகோஸ்லேவியால இருக்கு. யுகோஸ்லேவியால 1961 தான் முதல் மாநாடு நடந்திருக்கும். பெல்கிரேட் யுகோஸ்லேவியால தான் 1961 தான் முதல் மாநாடு நடந்திருக்கும். என்ன மாநாடு? அனிசரா இயக்கம். சரியா? நான் அலைன்ட் மூவ்மெண்ட். இதுல யார் யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்தியால பிரதமர் நேரு, ஈஜிப்ட் பிரதமர் நாசர், யுகோஸ்லேவியா பிரதமர் டிட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கானாவோட பிரதமர் குருமா. கானாவோட பிரதமர் குருமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவோட பிரதமர் சுகார்னோ. நேரு, நாசர், டிட்டோ, குருமா, இந்தோனேஷியா பிரதமர் சுகார்னோ 5 பேர் சேர்ந்து தொடங்கினது நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அனிசரா இயக்கம். முதல் எப்ப தொடங்கியிருப்பாங்கன்னா பண்டுங் மாநாடு 1955. முதல் மாநாடு எப்ப நடந்திருக்குன்னா பெல்கிரேட்ல 1961. பெல்கிரேட்ல 1961. பெல்கிரேட் எங்க இருக்குன்னா யுகோஸ்லேவியால இருக்கு. பண்டுங் எங்க இருக்குன்னா இந்தோனேஷியால இருக்கு. சரியா? இது ரெண்டாவதா. மூணாவது என்ன தெரிஞ்சது அப்படின்னா லுக்கீஸ்ட் பாலிசி கிழக்கே பார் கொள்கை. கிழக்கே பார் கொள்கை வந்து 1992 நரசிம்மராவ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது சைனா தென்கிழக்கு ஆசியா கூட நட்பு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிழக்கே பார் கொள்கை. இத 2014 மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆக்டிஸ்ட் பாலிசின்னு சொல்லி மாத்திருப்பாரு. லுக்கீஸ்ட் பாலிசி இது வந்து நரசிம்மராவ் 1992 ஆக்டிஸ்ட் பாலிசி கிழக்கே நடவடிக்கை கொள்கை. 2014 இது மோடி கவர்மெண்ட். சரியா? இதை தவிர என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த கூட்டு வரிசையில் அந்த மாநாடுகள்ல மீதி எல்லாமே பார்த்தாச்சு நம்ம இதுல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல. சார்க்ல யார் யார் உறுப்பினர்கள் கேட்பாங்க. அப்புறம் பிம்ஸ்டெக்ல யார் யார் உறுப்பினர்கள் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. சார்க்னாலே தென்னாசிய நாடுகள் எல்லாமே உறுப்பினர்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மால்டிவ்ஸ்
இது எல்லாமே வந்து இந்த 7 நாடுகள் வந்து சார்க்ல உறுப்பினர்கள். பிம்ஸ்டெக்னாலே பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே உறுப்பினர்கள். வங்காள விரிகுடா சுத்தி இருக்கிற நாடுகள் இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர், தாய்லாந்து. இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர், தாய்லாந்து இதெல்லாமே பிம்ஸ்டெக்ல உறுப்பினர்கள். இதை நான் முன்னாடி சொன்ன எல்லாமே சார்க்ல உறுப்பினர்கள். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஃபாரின் பாலிசி இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. G20 எப்போ நடந்துச்சு, பிரிக்ஸ் எப்போ நடந்துச்சு, SCO எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த பாயிண்ட்ஸ் இல்லாம ஆல்ரெடி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே பழமையான உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா கல்கட்டா உயர்நீதிமன்றம் 1862 உருவாக்கி இருப்பாங்க. இந்தியாவிலே மிக லார்ஜஸ்ட் உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா அலகாபாத் நீதிமன்றம். ஓல்டஸ்ட் வந்து கல்கட்டா, லார்ஜஸ்ட் வந்து அலகாபாத். இந்தியாவில முதல் முறை இந்த சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அமைச்சது யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் அமைச்சிருப்பாரு. மொஃபுசில் திவானி அதாலத் இது வந்து சிவில் கோர்ட்டு, மொஃபுசில் ஃபௌசானி அதாலத் இது வந்து கிரிமினல் கோர்ட்டு. சிவில் நீதிமன்றம் பேர் வந்து மொஃபுசில் திவானி அதாலத், சிவில். கிரிமினல் வந்து குற்றவியல் வந்து மொஃபுசில் ஃபௌசானி அதாலத். இது 2 நீதிமன்றமும் உருவாக்குனது யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். இந்த 2 நீதிமன்றத்தோட மேல்முறையீடு எங்க போகும் அப்படின்னா சதார் திவானி அதாலத் சிவில், சதார் நிசாமத் அதாலத் இது கிரிமினல். சரியா? இந்த சதார் சிவில் அதாலத்தும் சதார் திவானி அதாலத்தும் சதார் நிசாமத் அதாலத் இது 2 எங்க இருக்குன்னா அலகாபாத்ல இருக்கு. இது 2ஓட தலைமை செயலகம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா அலகாபாத்ல இருக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. இந்தியன் பீனல் கோட் IPC வந்து 1860, IPC வந்து 1860. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் சட்டம் வந்து 1873. எந்த ஆர்டிகல் வந்து சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிச்சது அப்படின்னா ஆர்டிகல் 50 பிரிச்சது. ஆர்டிகல் 50 தான் சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் 2ஆ பிரிச்சது. இ கோர்ட் ப்ராஜெக்ட் வந்து 2005. இ கோர்ட் உருவாக்குனது 2005. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் விரைவு நீதிமன்றம் உருவாக்குனது 2000. விரைவு நீதிமன்றம் 2000, இ நீதிமன்றம் 2005. ஃபேமிலி கோர்ட் குடும்ப நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1982 உருவாக்கி இருப்பாங்க. அதாவது ஃபேமிலி மேரேஜ், டைவர்ஸ் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நீதிமன்றம் பேரு ஃபேமிலி கோர்ட் 1982 உருவாக்கி இருப்பாங்க. லோக் அதாலத் வந்து குஜராத்ல தான் முதல் முறை உருவாக்குனாங்க. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் குஜராத்ல ஜுனாகாத்ங்கிற இடத்துல தான் முதல் முறை உருவாக்குனாங்க. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். இவ்வளவுதாங்க நீதித்துறை. மீதி எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், நீதித்துறை புலனாய்வு எல்லாமே வந்து ரிவிஷன்ல பார்த்தாச்சு. சரியா? சோ ஒட்டுமொத்தமா வந்து இந்த கிளாஸ் இந்த சாப்டரே முடிச்சிட்டேன். அதாவது 8th ஸ்டாண்டர்ட ஒரே செஷன்ல முடிச்சிட்டேன். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் போலாம். 9th ஸ்டாண்டர்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. சோ 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் டெமோக்ரஸி அது சார்ந்த விஷயங்கள்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தாச்சு. இல்லாத சில விஷயங்கள் மட்டும் இப்ப சொல்லிடுறேன். அது முக்கியமான என்ன அப்படின்னா அந்த அதாவது ஒரு நாட்டையும் எப்படி ஆட்சி செய்யறாங்க அந்த ஆட்சி முறைக்கு பேர் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா உயர்குடி ஆட்சி, அதாவது அரிஸ்டோகிராசினா வந்து உயர்குடியாட்சி. இதுக்கு என்னென்ன நாடுகள் எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. பிரிட்டன் அதாவது யூகேவும் ஸ்பெயினும் எடுத்துக்காட்டு. உயர்குடியாட்சி அரிஸ்டோகிராசிக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா பிரிட்டன் அண்ட் ஸ்பெயின். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடியாட்சி அதாவது மொனார்கிக்கு எடுத்துக்காட்டு யாரை கொடுத்திருப்பாங்க புக்ல அப்படின்னா பூட்டான், ஓமன், கத்தார் வந்து மொனார்கிக்கு எடுத்துக்காட்டு. யூகே, ஸ்பெயின் வந்து உயர்குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆட்டோகிராசி தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா நார்த் கொரியா அதாவது வடகொரியா முக்கியமான எடுத்துக்காட்டு. அப்புறம் சவுதி அரேபியா, வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா வந்து தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் யாரை கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒலிகார்கி அதாவது சிறு குழுக்கள் ஆட்சி. இதுக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சைனா, வெனின்சுலா, முந்தைய சோவியத் ரஷ்யா, சைனா, வெனின்சுலா வந்து சிறு குழுக்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மத குருமார்கள் அதாவது தியோகிராசி மூலமா யார் ஆட்சி செய்வா அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு வாட்டிகன் சிட்டி வந்து மத குருமாக்கள் ஆட்சி நடக்குது. அது வந்து ஜனநாயகம் டெமோக்ராசி நல்லாவே தெரியும். இந்தியா யூஎஸ்ல வந்து டெமோக்ராசிக்கு எடுத்துக்காட்டு. வந்து ஜனநாயகத்துக்கு எடுத்துக்காட்டு. அது அப்படின்னா ரிபப்ளிக் குடியரசு. இந்தியா ஆஸ்திரேலியா வந்து குடியரசுக்கு எடுத்துக்காட்டு. சோ இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா யூஎஸ்ஏ, மத குருமாக்கள் வந்து இது வாட்டிகன், ஒலிகார்கி அதாவது சிறு குழுக்கள் ஆட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு வெனின்சுலா, சைனா, முந்தைய சோவியத் ரஷ்யா. ஆட்டோகிராசி அதாவது தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு நார்த் கொரியா, வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிறு குழுக்கள் ஆட்சி இருக்குல்ல ஒலிகார்கி, இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து வெனின்சுலா எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுங்க. மொனார்கி அதாவது முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா பூட்டான், ஓமன், கத்தார். அரிஸ்டோகிராசி அதாவது உயர்குடி ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா யூகேவும் ஸ்பெயினும். சரியா? சோ இதெல்லாமே பார்த்தாச்சா?
அதான் மெஜாரிட்டியா இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும், ரிவிஷன்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாமே இருக்கும். பார்லிமெண்ட் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் பில்டிங் கட்டலாம்னு சொல்லி டிசைன் பண்ணது பாத்தீங்கன்னா 1912-13 1912-13 பார்லிமெண்ட் பில்டிங், ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங், பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்வாங்க 1912-13. எட்வின் மற்றும் ஹெர்பர்ட் 1921 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு 1927 முடியும் அது சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட முதல் தேர்தல் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா அக்டோபர் 25 1951 ஆரம்பிச்சு பிப்ரவரி 21 1952 வரைக்கும் நடக்கும். அக்டோபர் 25 1951 ஆரம்பிச்சு பிப்ரவரி 21 1952 வரைக்கும் இந்தியாவோட முதல் தேர்தல் நடக்கும். முதல் தேர்தல் யார் ஜெயிப்பா அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும். ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆவார். எவ்வளவு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னா 364 சீட்டு ஜெயிக்கும். எவ்வளவு சீட்டுல அப்படின்னா 489 சீட்டு. 489 சீட்ல 364 சீட்டு ஜெயிச்சு பிரதமர் ஆவார். யார் அப்படின்னா நேரு. சரியா? முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பிரஷர் குரூப்ஸ். இதுல வந்து விடுபட்ட பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எலக்டோரல் சிஸ்டம், இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்துப்போம் அப்படின்னா யூகே நாட்டுல இருந்து எடுத்துப்போம். யூகே இருக்குல்ல, அதாவது யுனைடெட் கிங்டம், அந்த நாட்டுல இருந்தா எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற தேர்தல் முறையை வந்து எடுத்திருப்போம். சரியா? எங்க இருந்து எதெல்லாம் எடுத்திருப்போம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்திருப்போம். கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா இருந்து எடுத்திருப்போம். கவர்னரை நியமனம் செய்வது வந்து கனடால இருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமை வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். அடிப்படை கடமை வந்து ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். இது மாதிரி எங்க டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். இது மாதிரி எங்க இருந்து எதெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். யூகேல இருந்தா வந்து எலெக்ஷன் சிஸ்டம், இந்த தேர்தல் முறையை வந்து எடுத்திருப்போம். ஆர்டிகல் 324 இருந்து ஆர்டிகல் 329 வரைக்கும் எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுறாங்க. 324 இருந்து 329 வரைக்கும். பகுதி 15ல வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசியிருப்பாங்க. பகுதி 15ல வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசியிருப்பாங்க. தேர்தல் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா யூகே. எந்த பகுதியில் பேசியிருப்பாங்க அப்படின்னா பகுதி 15. எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னா 324 இருந்து 329 வரைக்கும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நோட்டான்னு சொல்லி இருக்குல்ல, அந்த நோட்டா பத்தி எங்க குறிப்பு இருக்குன்னா 49 ஓல குறிப்பு இருக்கு. தேர்தல் விதிமுறைகள் 1961 சட்டம் படி, எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 படி 49 ஓல தான் நோட்டாங்கிற அந்த விதிமுறையில இடம் பெற்றிருக்கு. நோட்டாங்கிற கான்செப்ட் வந்து இந்தியா உலகத்திலே அறிமுகப்படுத்திய நாடு. இந்தியால எத்தனாவது நாடு இந்தியா அப்படின்னா 14வது நாடு. நோட்டால வந்து 14வது நாடு இந்தியா. உலகத்தில் அறிமுகப்படுத்திய நாடுல 14வது இடம் பிடிச்சிருக்கு இந்தியா. விவி பேட் எப்ப அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா 2014 தேர்தல். நோட்டாவும் சரி விவி பேடும் சரி, நோட்டாவும் சரி விவி பேடும் சரி, இந்த ரெண்டுமே 2014 தேர்தலில் அறிமுகப்படுத்துறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 49 ஓ 1961 விதியில நோட்டா பத்தி பேசியிருக்காங்க. 14வது நாடு இந்தியா. 14வது நாடு இந்தியா. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? இவ்வளவுதான். மற்றபடி அழுத்த குழுக்கள்னா யார் அப்படின்னா அழுத்தம் கொடுக்கக்கூடியவங்க. இந்த அழுத்த குழுக்கள் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா யுஎஸ்ஏ நாட்டுல இருந்து எடுத்திருப்போம். அதாவது விவசாய குழுக்களா இருக்கட்டும், மாணவ குழுக்களா இருக்கட்டும், ஜாதி குழுக்களா இருக்கட்டும், சிறுபான்மை குழுக்களா இருக்கட்டும், மத குழுக்களா இருக்கட்டும், பெண்கள் அதாவது பாலின சார்ந்த குழுக்களா இருக்கட்டும், ட்ரேட் யூனியன்ஸ் அதாவது தொழிற்சங்க குழுக்களா இருக்கட்டும், மருத்துவ குழுக்களா இருக்கட்டும், மாணவர்கள் குழுக்களா இருக்கட்டும், ஆசிரியர் குழுக்களா இருக்கட்டும், இவங்களாம் வந்து அவங்கவுங்க நலனுக்காக அவங்கவுங்களோட நலனுக்காக அந்த சமூகத்தின் நலனுக்காக கவர்மெண்ட் மேல அழுத்தம் கொடுப்பாங்க. அதான் வந்து பிரஷர் குரூப்னு சொல்லுவாங்க, அழுத்த குழுக்கள். சரியா? ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இருக்குல்ல, தொழில் சங்கங்கள் இருக்கு, மருத்துவ சங்கங்கள் இருக்கு, அப்புறம் வக்கீல் சங்கங்கள் இருக்கு, ஆசிரியர் சங்கங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் சங்கங்கள் இருக்குல்ல, விவசாய சங்கங்கள் இருக்கு, கிசான் சபை விவசாய சங்கங்கள் இருக்கு, ஆல் இந்தியன் கிசான் சபை ஏகேஎஸ் அந்த விவசாய சங்கங்கள் இருக்கு, ஃபார்மர்ஸ் அந்த கிசான் சங்கங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எல்லாமே அழுத்த குழுக்கள்னு சொல்லுவாங்க. இது ஈஸியா அடிச்சிடலாம். எக்ஸாம்ல வந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சிடலாம். பெருசா இல்ல, படிக்கிறது ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன். அடுத்து மனித உரிமைகள், அதாவது ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இது வரைக்கும் சின்ன சண்டையில பார்த்து எல்லாமே பார்த்துட்டோம். விட்டு போன பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 24 வந்து யுஎன்ஓ டே வந்து அக்டோபர் 24. அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் காவலன் SOS செயலி எதுக்கானு கேட்பாங்க. ஏதாவது பேரிடர் வந்தாலோ பெண்கள் பாதுகாப்புக்காக நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய செயலி வந்து காவலன் SOS செயலி. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு வந்து சம சொத்துரிமை சட்டம் வந்து 1989 கொண்டு வந்திருப்பாங்க. ஆணு பெண்ணும் சம சொத்துரிமை சட்டம் 1989 திமுக அரசாங்கம் கருணாநிதி கொண்டு வந்திருப்பாரு. இதை முன்னாடியே வந்து முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் வந்து கோரிக்கை வச்சிருப்பார். அந்த கோரிக்கை ஏற்று சட்டம் பிறப்பித்தவர் கருணாநிதி 1989. இது மூணு தவிர இது எல்லாமே வந்து மனித உரிமைகளை பார்த்தாச்சு. சரியா? அரசாங்கங்களின் வகைகள், அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒன்னு வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்க்கு வித்தியாசம் பார்க்கணும். அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஒற்றை தன்மையா இல்ல ஸ்டேட் ஷேர் பண்ணிக்கக்கூடிய கூட்டாட்சி தன்மையா, அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்க்கணும். இல்ல அழகா நீங்க எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த விஷயத்த. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், அதாவது யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்க்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அதாவது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோன்னா எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப்பா இருக்கோ அது யூனிட்டரி ஃபீச்சர்,
எதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஷேர் கிடைக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் டாப்பா இருக்கும், அது ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யூனிட்டரி ஃபீச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு சட்ட புத்தகம், அப்ப அது யூனிட்டரி ஃபீச்சர். ஏன்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன்னா பார்லிமெண்ட் தானே சட்டம் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியாதுல்ல, அப்ப அது யூனிட்டரி ஃபீச்சர். எமர்ஜென்சி யூனிட்டரியா ஃபெடரலா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட்டா, எமர்ஜென்சினால சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே டாப், அப்ப அது யூனிட்டரி ஃபீச்சர், அதாவது ஒற்றை அரசாங்க பண்புகள்ல வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஜுடிஷியரி, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி தானே இருக்கு இந்தியால, ஒற்றை நீதித்துறை. சோ சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரிங்கிறது யூனிட்டரி ஃபீச்சர்ல வந்துரும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஐசிஎஸ் ஆபீசர்ஸ், அதாவது சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்களா, அதுவும் யூனிட்டரி ஃபீச்சர்ல வந்துரும். கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க கவர்னரை, அதுவும் யூனிட்டரி ஃபீச்சர்ல வந்துரும். அப்புறம் சிஏஜி பதவி யூனிட்டரி ஃபீச்சர்ல வந்துரும். எலெக்ஷன் கமிஷன் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ல வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்லிட்டேனா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு சட்ட புத்தகம், ஒற்றை குடியுரிமை, அவசர நிலை, எமர்ஜென்சி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், சிஏஜி, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஏன்னா ஐஏஎஸ், சிவில் சர்வீஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ், இது எல்லாமே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட்டரி ஃபீச்சர். ஃபெடரல் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 ஞாபகம் வச்சுங்க. டூவல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறை ஃபெடரல் ஃபீச்சர். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்ட புத்தகம். கான்ஸ்டிடியூஷன் எழுதுனதால சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியல, இந்திரா காந்தியால எதுவும் செய்ய முடியல, நீதித்துறை வந்து கேள்வி கேட்கறதுல, ஏன் எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன், அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை நினைச்சாலும் செய்ய முடியாது, அடிப்படை உரிமை வந்து எதுவும் நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா கேசவ பாதி வழக்கம் உங்களுக்கு தெரியும். சரியா? சோ இரட்டை ஆட்சி முறை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆட்சி முறையை ஷேர் பண்ணிக்குது. எடுத்துக்காட்டுக்கு 7th ஷெட்யூல், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காப்பாத்துது. இது ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா இருக்கக்கூடியது. அப்புறம் வந்து சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்தியால கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம்பா, அரசியலமைப்பு சட்டம் தான்ப்பா ஜாம்பவான், அவங்க கீழே தான்ப்பா எல்லா, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காப்பாத்துது. இதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் காப்பாற்றக்கூடியது. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரத்தை பிரித்தல். சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், அந்த 100, 61, 52 சொல்லுவோம்ல, அது 7வது அட்டவணை. சரியா? அதான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரங்களை பிரித்தல். அதிகாரங்களை பிரிக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கொடுக்குது. சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் இல்ல, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கொடுக்குது. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் எழுதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எது வேணாலும் செய்ய முடியாது, அது ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கொடுக்குது. டூவல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அது ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கொடுக்குது. இது 4மே யூனிட்டரி ஃபெடரல், இது 4மே ஃபெடரல் கூட்டாட்சி. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும், இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 கூட்டாட்சியா, மீதி எதை கேட்டாலும் ஒற்றையாச்சு, இந்த 4 மட்டும் கூட்டாச்சு, மீதி எதை கேட்டாலும் ஒற்றையாச்சு, அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படி இந்த 4 மட்டும் பார்த்துட்டே இருங்க, மீதி எதை கேட்டாலும் ஒற்றையாச்சு. சரியா? முடிஞ்சா? அப்புறம் 2வது ஒண்ணு என்னன்னா, பிரசிடென்ஷியல் மற்றும் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம். பிரசிடென்ஷியல் மற்றும் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம் சிம்பிள்ங்க. அதாவது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இருக்காது, அதிகார பிரிவு வந்து இருக்காது. ஏன்னா இங்க நிர்வாகத்துறையும் இது சட்டத்துறையும் 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிவு வந்து இருக்கும். சரியா? இங்க பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, இங்கேயும் பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. ஆனா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார் அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம்ல பிரைம் மினிஸ்டர். இங்க ஹெட் ஆஃப் த கண்ட்ரியும் சரி, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டும் சரி, பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான். சரியா? வேற என்ன வித்தியாசம் அப்படின்னா, அமெரிக்கா எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம். அமெரிக்கால குடியரசுத் தலைவருக்கு 4 வருஷம் தான் பதவி காலம், இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கு 5 வருஷம் பதவி காலம். அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர் வந்து நேரடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு த அவங்களோட பார்லிமெண்ட், அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அவங்க பார்லிமெண்ட் எதுவும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் த எக்ஸிகியூட்டிவ் இஸ் ஆன்சரபிள் டு லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க. அதாவது சட்டத்துறைக்கு முன்னாடி செயலாக்கத்துறை வந்து பணிய வேண்டும், அவங்க என்ன சட்டத்துறை என்ன கேட்கறாங்களோ அதை செயலாக்கத்துறை செய்ய வேண்டும். அதான் வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம். சரியா? இவ்வளவுதான், இது போதும். இது ஈஸியா பார்த்தாலே ஞாபகம் வந்துடும் வச்சுங்களேன் எக்ஸாம்ல. சரியா? அப்ப அரசாங்கத்தின் வகைகளை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொன்ன 2 யூனிட்டரி ஃபீச்சர், ஃபெடரல் ஃபீச்சர் வித்தியாசம், பார்லிமெண்டரி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வித்தியாசம். இந்த ரெண்டு தெரிஞ்சாலே போதும், இந்த சாப்டரே முடிஞ்சு. சோ மனித உரிமைகள் முடிச்சோம், தேர்தல் முடிச்சோம், அரசாங்க அமைப்புகள் முடிச்சோம், மொத்த 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சோம், மொத்த 6th ல இருந்து 9th ஒரே செஷன்ல முடிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ ஒரே வீடியோல தட்டி தூக்கியாச்சு. தைரியமா இருங்க. சரியா? இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.